5 நாட்களுக்கு முன்னாடி முருகேசன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கேள்வி ஒரு நேயர் கேட்டிருக்காரு. முழங்கால் லெஃப்ட் காலை விட ரைட் கால் சின்னதாக இருக்கு சார். இது ஏதாவது தொந்தரவா? இதற்கு ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. முழங்கால் அப்படின்னாவே அந்த எலும்புகள் வந்து கண்டிப்பாக நம்ம இருக்கிற எலும்புகள் வந்து சிறுசாக போறது கிடையாது. ஸோ அதுக்கு சுத்தி இருக்கிற சதைகள் இருக்கு பார்த்தீங்களா? எலும்பை சுத்தி இருக்கிற மூட்டை சுத்தி இருக்கிற சதைகள் வந்து சில நேரங்களில் ஏதாவது வலி ஏற்பட்டு நம்ம இயல்பு நிலையை நல்லா நடக்காம, காலை மடக்காம, நீட்டாம, ரொட்டீன் ஒர்க்கை பண்ண முடியாம இருக்கிறப்ப, அந்த சதைகள் ஸ்ட்ரென்த் கம்மியாகிவிடும். இதை ரொம்ப சிம்பிளா சொல்ல போனாங்க, நல்லா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப அந்த சதைகள் வந்து வேலைப்பளு கொடுக்க கொடுக்க தான் அந்த சதைகள் வந்து நன்றாக பெருசா இருக்கும். சதைகள் வந்து டிஸ்யூஸ் அட்ரோபி நம்ம சொல்றோம். அப்படின்னா அது யூஸே பண்ணாம இருந்தால். ஏன் நம்ம யூஸ் பண்ணாம இருக்கோம்? சில நேரத்துல வலி இருக்கும். சில நேரம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா நார்மலா வலதை விட இடது கால் கொஞ்சம் சிறுத்து தான் இருக்கும். ஏன்னா நம்ம வலது காலில் தான் நம்ம டாமினன்ட், நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லா செய்வோம். இதை கையில பாத்தீங்கன்னா ஒரு வெயிட் வந்து கையில வந்து ஒரு 30 கிலோ வெயிட் தூக்குறோம்னா லெஃப்ட் கையில வந்து நம்ம ஒரு 25 கிலோ தான் தூக்க முடியும். அந்த 30 கிலோ வந்து அவ்வளோ நம்ம ஸ்ட்ராங்கா தூக்க முடியாது. ஸோ எப்பவுமே வலதை விட இடது கொஞ்சம் சிறிசாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து டாமினன்ட் சைட். இப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வலது கால் வந்து சிறுசா இருக்குன்னு போட்டிருக்காரு. ஸோ அப்போ நம்ம அதில் இருக்கிற சதைகள் வந்து ஏதாவது முழங்கால் வலியினால் அதிகமாக அன்றாட வேலைகளை செய்ய முடியாமல், அந்த சதைக்கு பளு கொடுக்க முடியாமல் இருந்த காரணத்தினால் அந்த சதைகள் வந்து வீக்கமாகி, சதைகள் வீக்காகி, வலுவிழந்து சூப்பையாகி இருக்கலாம். அதனால் வந்து பார்ப்பதற்கு 2 காலும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா முழங்காலை விட தொடப்பகுதி, இந்த தொடப்பகுதி நல்லா இருக்குங்க டாக்டர், இந்த தொடை வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சிறுத்த மாதிரி இருக்குதும்பாங்க. ஸோ இதற்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வலியினால் அதை உபயோகப்படுத்தாமல், உபயோகம் இல்லாததனால் அந்த சதைகள் வலுவிழந்து சூப்பையாயிருக்கும். இது ஒரு முக்கியமான காரணம். 2 முழங்கால்ல ஏதாவது நீர் கோர்த்து அதனால் வலி வந்து அதனால் அந்த சதைகள் சூப்பையாயிருக்கலாம். ஸோ இதை நம்ம என்னன்னு பார்க்கணும். என்ன காரணத்துடன் சேர்ந்து அது சூப்பையா இருக்கிறது, இல்ல வேற ஏதாவது அவர்களுக்கு வந்து போலியோ அது போன்ற இளம்பிள்ளை வாதம் அது போன்ற வியாதிகள் பாதித்தால் அந்த வியாதினாலேயே சதைகள் வந்து வலுவு கம்மியா இருந்து ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும். ஸோ போலியோ கால் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால் கொஞ்சம் சிறுத்து இருக்கும். அது சிலருக்கு கொஞ்சம் சிறுத்து இருக்கும், சிலருக்கு ரொம்ப அதிகமாக சிறுத்து நடப்பதே வந்து வித்தியாசமா நடப்பாங்க. ஸோ இது போன்ற ஏதாவது உபாதைகள் கூட இருக்கிறதா, வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதா என்று பார்த்து அதை சரி செய்தால், இந்த சரி செய்து வலி இல்லாமல் அந்த சதைகளை வலுவடைய செய்ய எக்ஸசைஸ், அதாவது நீ கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ, ஒரு காணொலி நம்ம போட்டிருக்கோம். அந்த காணொலிகளை பார்த்து அந்த சதையை ஸ்ட்ரென்த் பண்ற எக்ஸசைஸை பொறுமையாக செய்தால் கண்டிப்பாக அந்த இடது முழங்கால் மாதிரியே வலது முழங்கால் வந்துடும்.